நிறைந்தவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. சொல்லுவோம், வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. பலமுறை இந்த வசனத்தை சொல்லி ஜெபித்தும் கூட ஆண்டவர் இதை நிறைவேற்றவில்லையே என்ற விரக்தி நம்முடைய இருதயங்களில் வர வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளே, பிரார்த்தனைக்கும் வாக்குத்தத்தத்தின் செயலின் வீரியமான நடைமுறைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டியது என்னவென்றால், எத்தனை நாட்கள் ஜெபித்தாலும், எத்தனை நாட்கள் இதை கேட்டாலும் கர்த்தராகிய தேவன் எனக்கு அதை நிறைவேற்றி தர வல்லவர் என்ற அசட்டு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதை சொல்லி, இதை ஜெபித்து, இதை கேட்டு பயனில்லாமல் போய்விடுமோ என்ற பதட்டம் நமக்குள் வரக்கூடாது. நிச்சயம் கர்த்தராகிய தேவன் சொன்னபடியே எனக்கு செய்தருளுவார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. செய்வாரோ செய்ய மாட்டாரோ, கர்த்தராகிய தெய்வம் இதை நிறைவேற்றுவாரோ இல்லையோ என்ற கேள்வி நமக்கு வேண்டாம். எத்தனை நாட்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், இன்னும் ஜெபிக்க, இன்னும் காலங்கள் காத்திருக்க என்றெல்லாம் இருதயங்களில் விரக்தி பேச்சுகள் பேசக்கூடாது. கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், இக்கால சூழ்நிலையில் சோர்ந்து போயிருக்கிறீர்கள், பலர் மனவிசனப்பட்டிருக்கிறீர்கள், பலர் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட கால கதி என்ன என்கிற ஒரு கேள்வியோடு இருக்கிறீர்கள். அநேகருடைய இருதயங்களிலே அழுகையும் துயரமும் கஷ்டமும் இன்னல்களும் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன செய்ய தெரியாது. ஐயோ, என்னுடைய குடும்பத்தை குறித்து ஒரு பிரம்மாண்டமான மனக்கோட்டை கட்டி வைத்திருந்தேன். என் பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து எவ்வளவோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. என் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை குறித்து எவ்வளவோ சிந்தித்துக் கொண்டிருந்தேன், எவ்வளவோ பெரிதாக நினைத்தேன். ஆனால் எல்லாம் ஒன்றுமில்லாதது போல, ஒன்றும் நடக்காதது போல, ஒன்றும் சிந்தித்தது போல், யோசித்தது போல், விரும்பியது போல், ஆகாதது போல என்ற நிலைக்கு வந்துவிட்டதே என்ற சூழ்நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த தருணத்திலே ஆவியானவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். நமக்குள்ள செய்வாடுகிற பரிசுத்த ஆவியானவர், நம்முடைய சுவாச காற்று, நம்முடைய வாழ்வாதாரம், நம்முடைய ஜீவாதாரம், நம்முடைய ஆவியானவர் பேசுகிறார். உன்னுடைய மன விருப்பத்தின்படி நான் உனக்கு தந்தருள வல்லமை உள்ள தெய்வம், நிச்சயமாய் உன் மன விருப்பத்தை நான் நிறைவேற்றி தருவேன். ஆமென் சொல்லுங்கள். உலகத்தில் விருப்பம் இல்லாதவர்கள் என்று சொல்வதற்கு யாரையுமே சொல்ல முடியாது. உணர்வுள்ள எல்லாருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கிறது. சிறு பிள்ளைகளுக்கேற்ற விருப்பம். சிறு பிள்ளைகளுக்கு என்ன, பள்ளிக்கூடத்தில் லீவு கிடைச்சா நல்லா இருக்கும், நல்ல டாய்ஸ் எல்லாம் வாங்கி வீட்டில் விளையாண்டா நல்லா இருக்கும் சின்ன பிள்ளைங்களுடைய விருப்பம். கொஞ்சம் வயது வந்த வாலிப பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு அங்கே போய் இங்கே போய் ஒரு பைக்கை வாங்கி ஒரு காரை வாங்கி நல்லா சுற்றிட்டு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற சில விருப்பங்கள் வாலிபர்களுக்குள்ளே. படித்து முடித்த நிலைக்கு வருகிறவர்களுக்குள்ளே நல்ல வேலை, நல்ல சம்பளம் என்றெல்லாம் வந்து நல்ல ஒரு திருமண வாழ்க்கையெல்லாம் கிடைச்சா அப்படி இப்படி நல்லா இருக்குமே அப்படின்ற எல்லா விருப்பங்கள். 40 வயது நிறையட்டிய உடனே தங்களுடைய வாழ்க்கையில சம்பாதிக்கல, சேர்த்துக்கணும் அப்படின்ற சில விருப்பங்கள் எல்லாம் வந்துருது. எப்படியாவது ஒரு வீடை கட்டிடணும், சொத்தை சேர்த்துடணும். ஐயா, ஆண்டவர் பிள்ளைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு, எல்லாம் நிறைய சேர்த்து வச்சுக்கணுன்ற விருப்பங்கள் எல்லாம் வந்துருது. 50 வந்த உடனே மீண்டும் பயங்கரமான ஆசை வருகிறது. ஐயோ, உலகத்தில் அப்படி இப்படி இனி 50 முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் பதட்டம் வந்துருமே, கொஞ்சம் திகைப்பு வந்துருமே அப்படின்ற சில கலக்கங்கள் எல்லாம் வந்துருது. 60 வந்த உடனே திருப்பியும் கொஞ்சம் மனவேதனையும் இயக்கங்கள் எல்லாம். 70 வந்தா உடனே திரும்ப பயங்கரமான இயக்கங்கள் உண்டாகி விடுகிறது. மனுஷனுக்குள்ளே ஒவ்வொரு காலகட்டங்களிலே ஒவ்வொரு வயதுக்கேற்ற விருப்பங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிறது. அவன் தான் மனுஷன். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். விருப்பம் வரத்தான் செய்யும். உலகத்தினுடைய விருப்பம் உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு உண்டாகத்தான் செய்கிறது. இந்த விருப்பங்களை ஆண்டவராகிய தேவன் நிறைவேற்றுவாரா? தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தராகிய தேவன் உன்னதத்திற்குரியவர் மட்டுமல்ல, இந்த பூமிக்குரியவருமாய்த்தான் இருக்கிறார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஏனென்றால் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு கர்த்தருக்காக வாழ ஆரம்பிச்சு
கிறிஸ்தவ வாழ்க்கையில இருந்தா இந்த உலகத்துல நம்ம ஒண்ணு எதிர்பார்க்க முடியாது, விருப்பத்தை சொல்ல முடியாது, ஆசிக்கிறத கேட்க முடியாது, இதெல்லாம் கர்த்தர் கொடுக்க மாட்டாரு. அப்படிலாம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் என்ற விசுவாசிகளின் தகப்பனை எப்படி இந்த உலகத்துல பிரபுவா வச்சாரோ அப்படியே உன்னையும் என்னையும் விசுவாசத்திற்கு அழைத்த கர்த்தராகிய தெய்வம் இந்த உலகத்தில் மகா பிரபுவாய் வைப்பார். நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றி தரத்தான் செய்வார். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை சுமந்து நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தில் குறைவுபட்டவர்களாய் வாழ்வதை தெய்வம் விரும்பவில்லை. நாம் என்ன விரும்பினாலும் நல்ல வீடு, நல்ல வாழ்க்கை, நல்ல சந்தோஷம், நல்ல வாகனம், தேவனுடைய பிள்ளைகளே நல்ல சுகமான வாழ்க்கை, வியாதி இல்லாத ஒரு செல்வம், நல்ல வாழ்க்கை வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் இதெல்லாம் நமக்கு நிறைவேற்றி தர வல்லவர். கர்த்தராகிய தேவனால் சகலமும் ஆகும். சொல்லுவோம், வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே.